அனைத்து மருத்துவர்களுக்கும் தேசிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் மனித குலத்திற்கு சேவை செய்வதில் பெரும் பங்களிப்புடன் இருந்த வங்காளத்தின் முன்னாள் முதல்வர் மருத்துவர் பி. ராய் நினைவாக 1991ஆம் ஆண்டு முதல் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மனிதர்களின் வாழ்க்கையில் மருத்துவர்களுக்கு எப்பொழுதுமே உயர்வான இடம் உண்டு. நேரம் காலம் பார்க்காமல் ஓய்வு இன்றி உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். கொரோனா போன்ற கொள்ளை நோய் காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மருத்துவம் பார்த்த மருத்துவர்களின் தியாகத்துக்கு ஈடு எதுவும் இல்லை. தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படும் இந்த நாளில் அரசு மருத்துவர்களின் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் மருத்துவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதிய பட்டை 4 வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அக்கோரிக்கை நிறைவேற்றப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது. சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. இருப்பினும் அதற்கான பங்களிப்பை தரும் அரசு மருத்துவர்களுக்கு இங்கு நாட்டிலேயே குறைவான ஊதியம் தரப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் அரசு மருத்துவர்களை தங்கள் ஊதியத்திற்காக தொடர்ந்து போராட வைக்கும் ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது வேதனை அளிக்கிறது. சேலம், மேட்டூரில் இருந்து சென்னை கலைஞர் நினைவிடம் நோக்கி அரசு மருத்துவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பாத யாத்திரை மேற்கொண்டனர். ஆனால் மருத்துவர்களை கைது செய்த அரசு அவர்களின் நீண்ட கால கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்பது அதிர்ச்சியும் கவலையும் அளிக்கிறது. கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவி அரசு வேலை கேட்டு 4 ஆண்டுகளாக கண்ணீர் விட்ட பிறகும் அந்த குடும்பத்தின் மீது அரசு கருணை காட்டவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. எனவே 2009ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட அரசாணை 354 மறுசீராய்வு செய்து ஊதிய பட்டை 4 13வது ஆண்டில் வழங்க வேண்டும். ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலைய மருத்துவர்களுக்கு படித்தொகை ரூபாய் 3000 வழங்க வேண்டும். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. இவை தவிர வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மருத்துவர்கள் போற்றப்பட வேண்டிய இந்த தருணத்தில் நோயாளிகளாலே மருத்துவர்கள் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் போன்ற சம்பவங்கள் தொடர்வது சமூக சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும். இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து மருத்துவர்களுக்கும் தேசிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி தெரிவித்துக் கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் கூறியுள்ளார்.